டாபிக் வந்து ஃபைல் ஹேண்டலிங். எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ரீட் பண்ணுறது, அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து எப்படி ரைட் பண்ணுறது, அந்த ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். லைக் file.txt ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே ஹாய் ஹலோன்னு 2 டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். லைக் நான் ஏன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிடுறேன். ஏ ஈக்குவல் டு ஓப்பன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ஃபைலோடைய நேமை வந்து கொடுக்கணும், குவாட்ஸில் கொடுக்கணும். லைக் வந்து இப்போ நம்ம கொடுத்த ஃபைல் பேர் வந்து file.txt டெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். இப்படி தான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து பிரிண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த வேரியபிள் நேம் ஏ டாட் ரீடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். கொடுத்து நான் இப்போ ரன் பண்ணேன்னா பாருங்கள், ஹாய் ஹலோன்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இதில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கூட மென்ஷன் பண்ணலாம். இந்த பேரந்தசிஸ்குள்ளே நான் 6ன்னு கொடுத்து நான் இப்போ பண்ணேன்னா பாருங்கள், ஹாய் ஹெல்லுன்னு இருக்குது. இந்த ஸ்பேஸ் நமக்கு வந்து கவுண்ட் ஆகும். கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 ஸ்பேசஸ் இருக்குது. நம்ம இங்கே 6 மென்ஷன் பண்ணோம். இல்லை எனக்கு வந்து ஒரு லைன் வேணும், இங்கே 2 லைன் இருக்குன்னா நீங்கள் லைன் ரீட் லைனுன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் ஆகும். லைக் ஹாய் ஹலோ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கீழே இருக்கிற அவாரியூ பிரிண்ட் ஆகலை. இப்படி தான் வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறது. அதேமாதிரி நம்ம வந்து ரீட் பண்ணோம் இல்லை மற்ற ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைலை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம இங்கே பண்ணுற சேஞ்சஸ் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்படி பண்ணலைன்னா நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து பஃபர் ஆகும். அதுக்கு இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணலன்னா ஏ டாட் க்ளோஸ் பேரந்தசிஸ்ன்னு கொடுத்தோன்னா இது ப்ராப்பராக அந்த ஃபைல் வந்து நமக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக க்ளோஸ் ஆயிரும். இப்போ அடுத்து வந்து இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம். லைக் வந்து அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டில் எப்படி ஒரு புது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது, இல்லைனா இதை மொத்தமாக டெலீட் பண்ணிட்டு ஒரு புது டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் மேலே எப்படி எழுதுறது. லைக் இங்கே வந்து FINEன்னு எனக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அந்த வேரியபிள் நேம் டாட் ரைட் நம்ம என்ன கண்டென்ட் எழுதணுமோ அதை எழுதலாம். லைக் ஸ்பேஸ் ஃபைன். ஆனால் இங்கே எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ரைட் ஆப்ரேஷன் பண்ணோன்னா அதுக்கு இங்கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னு. அது வந்து கமா கொடுத்துட்டு குவாட்ஸில் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற டெக்ஸ்ட்டோட கூட டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோன்னா அப்பண்ட், அதாவது ஏ இது பண்ணோம். பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோன்னா இங்கே எந்த ஒரு இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைன் வந்து ஆட் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு இந்த மொத்த டெக்ஸ்ட்டு வேணாம், எனக்கு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் வேணும்னா அதுக்கு இங்கே வந்து ஏக்கு பதிலாக டபிள்யூன்னு போடுங்க. போட்டுட்டு நான் வந்து லைக் வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வெல்கம் மட்டும் நமக்கு இருக்குது. ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். இங்கே இங்கே நீங்கள் எதுவும் கொடுக்கலாம். இங்கே நான் வந்து டபிள்யூன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து இங்கே இல்லாத ஒரு ஃபைல் நேம் லைக் நான் நியூன்னு கொடுக்குறேன். நியூ டாட் டெக்ஸ்ட். இப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலே இங்கே கிடையாது. பட் நான் இந்த ரன் பண்ணனா அந்த ஃபைல் இங்கே க்ரியேட் ஆகிரும். பாருங்கள், இப்படி தான் வந்து ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணுறது. இப்போ எப்படி ஒரு ஃபைலை டெலீட் பண்ணோன்னா OS இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் OS பண்ணிவிட்டு இஃப் OS டாட் path டாட் எக்ஸிஸ்ட் போட்டுட்டு
அந்த ஃபைல் நேம் லைக் new.txt. அதாவது ஓஎஸ்ல இந்த பாத்தில் ஒரு ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிருச்சுன்னா அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். os.remove அந்த ஃபைலோடைய இது new.txt. ஏன்னா இது வந்து எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு ஃபைலே இல்லைன்னா நமக்கு எரர் அடிக்கும். ஸோ அதுக்காக தான். எல்ஸ் அப்படி ஒரு ஃபைலே இல்லைன்னா நமக்கு இங்கே வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். நோ ஃபைல் எக்ஸிஸ்ட்டு நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பண்ணால் பாருங்கள், அந்த ஃபைல் இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. சரி, க்ளோஸ். இங்கே தேவையில்லை, ஏன்னா நம்ம டெலீட் பண்ணிட்டோம்ல. இப்போ நான் அதே மாதிரி வந்து file.txt ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். file.txt வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா file.txt ரிமூவ் பண்ணு. பாருங்கள், ஃபைல் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஃபைல் ஹேண்டில் வந்து பைத்தானில் பண்ணணும்.